ஹலோ ஹால். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். என்னன்னு தானே கேட்குறீங்க? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நோன்பு கஞ்சி தான், பட் வந்துட்டு இதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ட் தான். நம்ம டே டு லைஃப்பில் அடிக்கடி சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொருள், பட் வந்து நம்ம சேர்க்குறது இல்லை. இப்போ சேர்க்குறது எப்படி சேர்க்கலாம், எந்த முறையில் சேர்த்து ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாமா? நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஸ்லைஸை சேர்த்துக்கோங்க. அதையும் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கண்ணாடி பதம் வதங்கி விட்டாவே போதும், ப்ரௌன் ஆகணும் அவசியம் இல்லை. இப்போ ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் இல்லை ஒரு பிஞ்சு ஃப்ளேவருக்காக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கஞ்சிக்கு பார்த்திங்கன்னா மைல்டான மசாலா இருந்தாவே போதும். நிறைய மசாலா சேர்த்து செய்யும்போது அது வேறு மாதிரி இருக்கும். மைல்டான மசாலா இருந்தாவே போதும். இப்போ சிக்கனை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னுமே பெட்டர். சூப்பராக வந்துட்டு குட்டி குட்டியாக நல்லா அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு 1/4 கிலோ இருக்கும். இல்லாட்டி அதுக்கு கம்மியாக சேர்க்குறதுனால ஃப்ளேவருக்காக நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த சிக்கனுக்கு தகுந்த உப்பு மட்டும் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ மெயினாக நான் சேர்க்கணும்னு சொன்ன பொருள் இது தான். கம்பு வந்துட்டு நல்லா மிக்சர் ஜாரில் கொரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். இதையுமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்பு தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. வரகு, திணை, சாமை, குதிரைவாலி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொரன்னு செய்யும்போது அந்த நொய்யில் செய்கிற அந்த எஃபெக்ட் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம ஜீரக சம்பா கூட சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு கம்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கூடவே வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன். இப்போ தாராளமாக நல்லா தண்ணி சேர்க்கணும். ஒரு பவுல் நிறைய தண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு கஞ்சி வந்து நிறைய திக்னஸ் கொடுக்கும். நம்ம வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி நல்லா கட்டியாயிரும். ப்ளஸ் வந்துட்டு கீழே வந்து நல்லா தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா வந்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி கெட்டியாயிரும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஆல்டர்னேஷன் தான். நீங்கள் வேறு எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டாலும் சேர்த்துக்கலாம். நொய் சேர்க்குறதுனால சேர்க்கலாம். இல்லை ஜீரக சம்பா, பாஸ்மதி அந்த மாதிரி கொரன்னு அரைச்சிட்டு சேர்த்திங்க அப்படின்னா ஒரு அட்டகாசமான கஞ்சி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.